பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. லக்ஷ்மி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சேரணும்ல? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்க்கா. ஆதி மாப்பிள்ளை டாக்டர் பார்க்க போயிருக்காரு. அவர் வந்தோடனே நம்ம கிளம்பிட வேண்டியதான். சரி லக்ஷ்மி. மித்ரா, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா மித்து, நானும் உன்ன ரொம்ப நேரமா வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன யோசனையில இருக்க? வைஷு, என்னடி இது? மித்து, என்னடி கேக்குற? புரியல. வைஷு, என்னடி இது? இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு போறோம்ல, நீ வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டிருக்கலாம்ல, சாரி அந்த மாதிரி. நீ ஏன் வைஷு இப்படி நிக்கிற? அதுவும் ரொம்ப சிம்பிளா. என்ன மித்து, என்னடி பேசுற நீ? நானும் ஒன்னா அந்த வீட்டுக்கு போறேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா தாண்டி இருக்கு. ஆனா என் மித்து, நீ இப்படி இருக்கும்போது என்னால அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி. இது ஓகே தாண்டி, இது போதும். வைஷு, என்னடி பேசுற நீ? ஏற்கனவே என்னால சந்தோஷமும் போகுதுன்னு ரொம்ப கில்ட்டியில இருக்கேன்டி. ஏன் வைஷு இப்படி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் வைஷு, நீ சாரி கட்டிட்டு வாடி ப்ளீஸ். என்ன மித்து, ஏன்டி இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லடி. எனக்கு உண்மையாவே சாரி நகையெல்லாம் போட்டுக்க சுத்தமா விருப்பம் இல்லடி. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. வைஷு, எனக்கு தெரியும்டி நீ எதுக்காக இதெல்லாம் போடலன்னு. ப்ளீஸ் வைஷு, இது மேல மேல குற்ற உணர்ச்சி ஆக்காத. லக்ஷ்மிமா, நீங்களாச்சும் வைஷு கிட்ட சொல்லுங்க லக்ஷ்மிமா, அவளை போடவே நகையெல்லாம் போட்டுட்டு வர சொல்லுங்க லக்ஷ்மிமா ப்ளீஸ். வைஷு, மித்ராதான் இவ்வளவு தூரம் சொல்றாளடா, நீ அவளுக்காகவாச்சும் சாரி நகையெல்லாம் போட்டுட்டு வாயண்டா. அவதான் ரொம்ப ஆசைப்படுறாள். ஆமா வைஷு, பெரியம்மா சொல்ற மாதிரி எனக்காகவாச்சும் போட்டுட்டு வாடி ப்ளீஸ். லக்ஷ்மிமா சொல்லுங்க லக்ஷ்மிமா வைஷு கிட்ட. வைஷு, மித்து தான் ஆசைப்படுறாளடி, அவளுக்காகவாச்சும் நீ சாரி கட்டிட்டு வீட்டுக்கு போயேண்டி. லக்ஷ்மிமா, என்ன பேசுறீங்க லக்ஷ்மிமா? என் மித்து இந்த நிலைமையில இருக்கும்போது நான் மட்டும் எப்படி லக்ஷ்மிமா சாரி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போறது? அதெல்லாம் வேண்டாம் லக்ஷ்மிமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வைஷு ப்ளீஸ் டி, சாரி நகையெல்லாம் போட்டுட்டு வாடி. என்னாலதான் அதெல்லாம் போட முடியாது. ஆனா என் வைஷு, நீ எதுக்காக நீ எனக்காக எதுவும் போடாம இருக்கணும்? இங்க பாரு வைஷு, ப்ளீஸ் டி, எனக்காக உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் டி ப்ளீஸ். மித்து ப்ளீஸ் டி, அழாதடி. சரி ஓகே, உனக்காக என் மித்துக்காக நான் சாரி கட்டுறேன், போதுமா? தேங்க்ஸ் டி வைஷு. மித்து, அதான் நான் சாரியெல்லாம் போட்டுட்டு வரேன்னு சொன்னல, அப்புறம் ஏண்டி என்ன அலற? ப்ளீஸ் டி, அழாதடி. எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும் மித்து, ப்ளீஸ் டி, அழாத. ஆமாடா மித்து, அழாதடா, எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும், சரியா? ப்ளீஸ் மித்ராக்கா, அழாதீங்க. லக்ஷ்மிமா, வைஷுவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அவளுக்கு போடவே நகையெல்லாம் போட்டு கழிச்சிட்டு வாங்க லக்ஷ்மிமா. கிளம்புறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல? சரிடா மித்து. அக்கா, நீங்க மித்துவை பாத்துக்கோங்க. நான் வைஷு தேவி 3 பேரும் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரி லக்ஷ்மி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, ஆதி மாப்பிள்ள சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார வீடு போய் சேரணும், அதனால சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிக்கா. வாங்க ஆதி, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆதி, டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க ஆதி, சம்மரி எப்படிங்க? தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், மித்துவை கூப்பிட்டு கிளம்பலாம்ல? தாராளமா ஆதி, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஆதி, இவங்க தான் ரோசி, உங்களுக்காக நான் அரேஞ்ச் பண்ணிருக்க ஹோம் நர்ஸ். அண்ட் இவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான், அதனால தான் இவங்களை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இவங்க மித்ராவை டேக் கேர் பண்ணிப்பாங்க வீட்டுக்கு வந்து. ஓகே? ஓகே டாக்டர். நர்ஸ், நீங்க போய் மித்ராவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப 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 நன்றி சார். அப்புறம் நான் கிளம்பட்டுமா சார்? வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பினா தான் கரெக்டா இருக்கும். தாராளமா கிளம்பலாம் ஆதி, ஆனா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் அ டாக்டர் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சோ நான் சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஆதி. ஓகே? யா டாக்டர், டெல் மீ. ஆதி, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். ஆக்சுவலா டிவி பத்தான பேஷண்ட்ஸை மினிமம் 1 மந்தாச்சும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கணும். பட் நீங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் நான் 10 டேஸ்ல வீட்டுக்கு அனுப்புறேன். ஆனா ஆதி, நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அவங்கள இது வரைக்கும் பாத்துக்கிட்டது பெருசு கிடையாது, இதுக்கப்புறம் பாத்துக்க போறதுதான் பெருசு. ஏன் இப்படி சொல்றேன்னா, மித்ரா கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரியுது ஆதி. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஸோ அவங்க இவ்வளோ ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு வரதுக்கு ரீசன் நீங்க மட்டும்தான். பிகாஸ் உங்களோட அன்பாலையோ அரவணைப்பாலையும் மட்டும்தான் அவங்க இவ்வளோ ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃபுல்லா குணமாகறதுக்கு இன்னும் உங்களோட அன்பும் அரவணைப்பும் அதிகமா தேவாதி. ஸோ நீங்க தான் அவங்கள நல்ல டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். என்னதான் நாங்கள் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அவங்க மெடிக்கல் ரிலேட்டடா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதர் தென் நீங்க தான் அது எல்லாமே. கண்டிப்பா டாக்டர், நான் பார்த்துப்பேன் மித்துவை. ஆதி, மித்ராவை இவ்வளோ ஏர்லியரா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கான ரீசனே
உங்க கேரிங் தான் ஆதி. நீங்க அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வீட்டில் இருந்தா நீங்க இதை விட பல மடங்கு நல்லாவே உங்களால பாத்துக்க முடியும். அதனால தான் அதோட மித்ராவும் ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஸோ அதனால தான் அது இவ்வளோ ஏர்லியரா நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண ஒத்துக்கிட்டோம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அது ஒன் மோர் திங், பேஷண்ட் குணமாக அவங்களுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அவங்க சீக்கிரமாக குணமாக அவங்களுக்குள்ளார நம்மளால பழைய வாழ்க்கைக்குள்ளார வர முடியுமா, பழைய மாதிரி இருக்க முடியுமான்னு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு தைரியமாக இருக்க வேண்டியது நீங்களும் உங்களை சுற்றி இருக்க வேண்டிய ஆட்களும் தான். ஸோ அவங்களோட தைரியத்தை எந்த நிலையிலையும் விடாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆதி. அதுவே போதும், சீக்கிரமாக அவங்க குணமாகிடுவாங்க. ஷோர் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஆதி. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆதி, பட் ஒரு டாக்டரா நான் இதை கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும். என்ன டாக்டர் சொல்லுங்க ஆதி. ஐ நோ கண்டிப்பா இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல, பட் அஸ் டாக்டரா சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஆதி. ஆதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மித்ரா குணமாகறதுக்கு 3 months ஆச்சு தேவைப்படும்னு. ஸோ 3 months அண்ட் மோர் தென் 3 months கூட ஆகலாம். நீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதாவது தாம்பத்தியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 months மேலே தான் ஆதி. அதுவும் அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து தான் நீங்கள் இன்டிமேசிக்குள்ளரே போக முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆதி? யா டாக்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போதைக்கு எனக்கு என் மித்து குணமாகணும் டாக்டர், அது மட்டும்தான். வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை டாக்டர். ஆதி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆதி. பிகாஸ் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. ஸோ இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போறேன்னு ஒரு டாக்டரா நான் எவ்வளவு பயந்துன்னு எனக்கு தான் அது தெரியும். பட் நீங்க ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க ஆதி எல்லா விஷயத்தையுமே. யூ ஆர் சச் அ கிரேட் மேன். உண்மையாவே சொல்றேன், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும் ஆதி. உங்க ஒய்ஃபும் நீங்களும் சீக்கிரமா சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துக்கள் ஆதி. தேங்க்ஸ் டாக்டர். இப்போதைக்கு மித்தோட ஹெல்த் மட்டும் தான் டாக்டர் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை டாக்டர். அண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன ஆதி கேளுங்க டாக்டர். அது குழந்தை மிஸ்டர் ஆதி, எனக்கு நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது ஆதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் பாசிபிலிட்டிஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் மித்ரா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆவாங்கன்னு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அவங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஸோ அதனால கடவுள் இருக்கார் ஆதி, நம்புவோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க இப்போதைக்கு இதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க ஆதி, சரியா? பார்க்கலாம் ஆதி, பார்க்கலாம். ஓகே ஓகே டாக்டர். அண்ட் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் டாக்டர், இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் ப்ளீஸ். கண்டிப்பா ஆதி. நீங்க நம்பிக்கையோட இருங்க ஆதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? ஓகே டாக்டர். ஓகே ஆதி, சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றதெல்லாம் நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க டெய்லி வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 week மட்டும் டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 1 week அப்புறம் 1 day விட்டு 1 day பண்ணினா போதும், ஓகேவா? மற்றதெல்லாம் நர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் படி பார்த்துக்கோங்க. அண்ட் எப்போ எந்த எமர்ஜென்சினாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகே ஓகே டாக்டர், ஷோர். தேங்க்யூ டாக்டர். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஆதி. மித்ரா, தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறியாடா? நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பெரியமா, வேண்டாம், இப்பதானே ஜூஸ் குடிச்சேன், போதும். சரிடா. அது மாப்பிள்ள, டாக்டர் கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? பேசிட்டேன் ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க பேசிட்டுங்க. அத்தை வெளியில இருக்காங்க, நான் போய் என்ன இதுன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க ஆண்டி. இது பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்ப போறோம். நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி? இது என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வீட்டுக்கு எப்படா வருவோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமையில உங்க வீட்டுக்கு வரப்போறத நினைக்கும் போது ஏதோ தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான். இது ப்ளீஸ் டி, அல்லாத ஏன்டி இப்படிலாம் பேசுற நீ? நான் நீ வீட்டுக்கு வரப்போறத நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நீ இப்ப ஏமித்து இப்படிலாம் பேசுற? சீக்கிரமா எல்லாம் சரியாகிடும்டி. இப்போதைக்கு நீ நானும் ஒரே வீட்டில் இருக்க போறோம். எனக்கு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அப்போ உனக்கு என் கூட இருக்கிறதுல சந்தோஷமா இல்லை, அப்படிதானே? என்ன, அப்படிலாம் இல்லை, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மித்து ப்ளீஸ் டி, கண்ணத்தையும் போட்டு யோசிக்காத, சரியா? எல்லாம் மாறும்னு ஃபர்ஸ்ட் நம்புடி. முதல்ல நம்பிக்கை வை, சரியா? அந்த நம்பிக்கையில தான் எல்லாமே சரியாகும். சரி ஓகே, இப்போ முதல்ல கண்ணை தொடங்க. சரி ஓகேடி, டைம் ஆகிட்டு இருக்கு. ஜானு வேற நிறைய வாட்டி கால் பண்ணிட்டு கிளம்பலாமா? ஆமா, எங்க லக்ஷ்மி ஆண்டி, வைஷு, தேவி யாருமே காணும்? அது வீடு வரைக்கும் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏண்டி, என்னாச்சு? ஏதாச்சும் திங்ஸ் எடுக்க போயிருக்காங்களா? இல்ல நான் தான் அனுப்பி வச்சேன். வைஷு ரொம்ப சிம்பிளா சுடிதார்ல நின்னா, அதோடயே அங்க வரேன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் டைம் புகுந்த வீட்டுக்கு போறோம். நான் இப்படி இருக்கேங்கிறதுக்காக அவளும் அப்படியே வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அதான் அவளை சாரி நகையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். சொன்னோன்னே கேட்கவே இல்லை, ரொம்ப கம்பல் பண்ணி தான் அனுப்பி வச்சிருக்கேன்.
இதனால தாண்டி உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்குது. உன்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எப்பவுமே நினைப்ப. அந்த மனசுதான் மித்து நீ. இதனால தான் இந்த ஆதி உன்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். எல்லாமே சீக்கிரம் சரியாகும்டி, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். நான் சரி பண்ணுவேன். ஹிட்லர் என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லடி. நீ சரியாக தான் மித்து பண்ணியிருக்க. நீ எது பண்ணினாலும் அது சரியாக தான் இருக்கும். ஐயோ மித்து, நான் வேற மறந்தே போயிட்டேன் பாரு. உனக்காக ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன? ஹிட்லர் என்னடி அப்படி பாக்குற? குங்குமம் மித்து. கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுமே நெத்தியில குங்குமம் வைப்பாங்கல்ல, அதான் என் மித்து குட்டிக்கும் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே, இப்போ நான் குங்குமம் வச்சு விடட்டுமா? ம். இப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கு. மித்துக்குட்டி, நெத்தியில குங்குமம் வச்சோன்னே நீ ரொம்ப அழகா இருக்கடி. அதோட அந்த குங்குமத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் உன் புருஷனு எனக்கு எவ்வளவு கர்வமா இருக்குன்னு தெரியுமா? லவ் யூ டி, லவ் யூ சோ மச். லவ் யூ டு ஹிட்லர். சரி ஓகே, வீட்ல எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ கிளம்பலாமா? ம். ஐயோ கடவுளே, காலையில யார் முகத்துல முழிச்சனே தெரியல. எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. காலையில எந்திரிச்சோடனே பாத்ரூம்ல தண்ணி வரல, கிளம்புறதுக்கு லேட்டு. கிளம்பி வந்து பார்த்தா வண்டி பஞ்சர். ஐயோ எல்லாம் எனக்காகவே நடக்கும் போல. ஐயோ எவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். ஒரு பஸ் ஆட்டோ வருதான்னு பாரு. ஐயோ சரி கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா அவன் இங்க வர்றதுக்கே 15 நிமிஷம் ஆகிடுமா. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ சுத்தி சுத்தி பார்த்தாலும் எதுவும் வர மாதிரி தெரியல. ஹாய் மேகி. இவனா? மேகி என்னாச்சு இங்க நிக்கிறீங்க? துணி துவைக்கலாம் நிக்கிறேன். மேகி என்னாச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க? கவின், இது என்ன கேள்வி? பஸ் ஸ்டாப்ல எதுக்கு நிப்பாங்க? பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க. மேகி பஸ்ஸுக்கு நிக்கிறீங்களா? ஏங்க உங்க வண்டிக்கு என்னாச்சு? ஐயோ இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவன் வேற ரொம்ப இரிட்டேட் பண்றான். கவின், என் வண்டி பஞ்சர் கவின். அதான் பஸ்ல வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போங்க கவின், நான் வந்துருவேன். ஓ அப்படியா? சரி மேகி, பேசாம வாங்கல, நான் உங்களை கார்லயே டிராப் பண்றேன். நானும் ஆபீஸ்க்கு தானே போறேன். வாட்? இட்ஸ் ஓகே கவின், நான் பஸ் அப்படி இல்லைனா ஆட்டோல வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. ஹே வாட் இஸ் திஸ் மேகி? ரெண்டு பேரும் ஒரே பிளேஸ்ல தான் ஒர்க் பண்றோம். பின்ன என்ன? கமான் கார்லயே போலாம் வாங்க, டைம் ஆகிட்டு இருக்குல்ல. கவின், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்கிட்ட இப்படி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு. ஏன் திரும்ப திரும்ப சொல்றதே கேட்காம மறுபடியும் என்கிட்ட இப்படி வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து என்ன இரிட்டேட் பண்றீங்க? என்ன இரிட்டேட்டிங்கா இருக்கா? இருக்குண்டி இருக்கும். நீ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் பின்னாடி நாய் மாதிரி லோன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் கூட வர்றதுக்கு என் கூட பேசுறதுக்கு உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு. அடக்குறேன்டி, இந்த திமிரை சீக்கிரமாகவே அடக்குறேன். நான் கூப்பிட்டா உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு. இதே இந்த வெற்றி கூப்பிட்டானா உடனே பல்லா கட்டிக்கிட்டு போயிருப்பல்ல. வச்சுக்கிறேன்டி. முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை கல்யாணம் பண்ணி உன் திமிரை அடக்கலை என் பேர் கவின் இல்லடி. மேகி கூல். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் பஸ் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல, அதனால தான் கேட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர் கவின், எனக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி வரணும்னு நல்லாவே தெரியும். அதோட நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்து போயிடுறீங்க. ஆஃபீஸ்ல மட்டும்தான் நீங்க எனக்கு மேனேஜர். மற்றபடி வெளியில நீங்க யாரோ நான் யாரோ, இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ப்ளீஸ். இப்போ தயவு செஞ்சு கிளம்புங்க. எவ்வளோ திமிரா பேசுற நீ? அடக்குறேன்டி, சீக்கிரமாவே இந்த திமிரை அடக்குறேன். இட்ஸ் ஓகே மேகி, நீங்க பார்த்து பத்திரமா வாங்க, நான் கிளம்புறேன். இவனை பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது. எதுக்கு தான் இவன் எப்படி என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானே தெரியல. அதுவும் எப்போ பார்த்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு வலிஞ்சு பேசுறான். இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேலையை விட்டு தொலைஞ்சிடலான்னு பார்த்தாலும் கான்ட்ராக்ட் பீரியட் முடியறதுக்கு இன்னும் 8 months இருக்கு. அது வரைக்கும் இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும். ஐயோ கடவுளே, எவன் இப்படி ஹார்ன் அடிக்கிறது? எனக்குனே வருவானுங்க போல. எவன்? நீங்களா? நான் இல்லைங்க, என்னோட ஆவி. என்ன வெற்றி நக்கலா? லைட்டாங்க, உங்க கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், இது கூட இல்லைன்னா எப்படி? சரி ஓகே, இங்க என்ன பண்றீங்க? இன்னத்துக்கு நீங்க ஆபீஸ் போயிருந்திருப்பீங்கல்ல? ஐயோ அதை ஏன் வெற்றி கேக்குறீங்க? காலையில இருந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மகா போதுங்க, லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஐயோ வெற்றி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சாதாரண சம்பவம் தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய இரிட்டேட்டிங் சம்பவம். மகா என்னாச்சு, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல.
அதையே வெற்றி கேக்குறீங்க? நானே ஏற்கனவே காலையில இருந்து எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு கடுப்புல இருந்தா இந்த கவின் வேற வந்து அவன் கூட கார்ல வர சொல்லி ஒரே டார்ச்சர், கடுப்பாகிட்டு வெற்றி. மகா என்ன சொல்றீங்க? கவின் சாரா? அவனை பார்த்தாவே கடுப்பா வருது. ஆபீஸ்ல தான் ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு பார்த்தா இப்பலாம் வெளியில பார்த்தா கூட ரொம்ப இரிட்டேட் பண்றான். மகா சரி ஓகேங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க. நீங்க சொல்றதும் சரிதான் வெற்றி. எப்படி இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லேட்டா தான் வர போறேன். அதோட இவங்கிட்ட வேற ரொம்ப ஓவரா இன்னைக்கு பேசிட்டேன்னா அதனால கண்டிப்பா அவன் கூப்பிட்டு வச்சு நல்லா திட்ட போறான். சரி ஓகே, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். சரி ஓகே வெற்றி, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் சீக்கிரமா ஆஃபீஸ் போய் சேருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வெற்றி வெற்றி என்னாச்சு? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? விழுதுங்க. மகா நான் ஒன்னு சொன்னா என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன வெற்றி சொல்லுங்க. இல்ல மகா, அது கவின் சார் சொன்னதே தான் நானும் சொல்றேன். ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சோ பஸ் பிடிச்சோ வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இல்லைங்க, அதனால பைக்ல வரீங்களா? சேர்ந்தே போகலாம். ஓ, அப்போ நீங்களும் என்ன பைக்ல கூப்பிட்டு போகணும் தான் என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. மகா என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் கேஷுவலா தாங்க கூப்பிட்டேன். சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன வெற்றி, பயந்துட்டீங்களா? மகா வெற்றி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. எதுக்குங்க உடனே எப்படி பயந்து போய் சீரியஸா வச்சிருக்கீங்க முகத்தை? இங்க பாருங்க வெற்றி, நீங்க என்ன கூப்பிடலனாலும் நானே உங்க கூட பைக்ல வந்திருப்பேங்க. ஏன்னா வேற வழி இல்ல, பஸ் ஆட்டோ எதுவுமே வரல பாருங்க. சரி ஓகே போலாமா? ஏங்க நீங்க இருக்கீங்களே, நான் பயந்தே போயிட்டேங்க. எங்க கவின் சார் மாதிரி என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டீங்களோன்னு. என்ன அந்த லூசு பையிலே உங்களையும் ஒன்னா நினைப்பனா? வெற்றி, அவன் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்க எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே வெற்றி, டைம் ஆகுது, நான் உட்காரேன். சீக்கிரம் நீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சரிங்க, வாங்க, டைம் ஆகுது, போலாம். வெற்றி வெற்றி என்னாச்சு? வண்டி எடுங்க, போலாம், டைம் ஆகுது. இல்லங்க, உங்க கை என் மேல. என் கை உங்க மேலதான் இருக்கு. வெற்றி, இங்க பிடிக்கிறதுக்கு எதுவும் வசதியா இல்லைங்க, அதான் மேல வச்சிருக்கேன். ஏங்க என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. அப்ப சரிங்க, வண்டி எடுங்க, டைம் ஆகுது, போலாம். சரிங்க, போலாமா? சரிங்க. வெற்றி, நீங்க இவ்வளவு நல்லா பைக் ஓட்டுவீங்களா? ஆமாங்க. ஏன்? இல்லங்க, ஏளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் சுமாரா ஓட்டுவீங்களா, அதான் கேட்டேன். வெற்றி, சும்மா சொன்னேன். ஆக்சுவலா நீங்க செம்மையா பைக் ஓட்டுறீங்க. சரி ஓகே வெற்றி, ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் பார்க் பண்ணிட்டு வாங்க, போலாம். ஓகே மகா, நீங்க போயிட்டே இருங்க, நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே வெற்றி. சேண்டி, நான் உன்னை கார்ல வாடின்னு கூப்பிட்டப்போ என்கிட்ட வர முடியாதுன்னு அவ்வளவு திமிரா சொல்லிட்டு இப்ப என்னடானா இவன் கூட பைக்ல பல்ல காட்டிக்கிட்டு வந்து இறங்குறா. விடமாட்டேன்டி, விடமாட்டேன், உங்க 2 பேரையும் விடமாட்டேன். மகா, உன்னை கல்யாணம் பண்ணி உன் திமிர கண்டிப்பா இந்த கவின் அடக்குவாண்டி. மீனாட்சி, மீனாட்சி எல்லாம் ரெடியாமா? சாவித்ரி, மீனாட்சி எங்க? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அது இப்பதான் கால் பண்ணா. 4 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எல்லா வேலையும் நானா நீ எப்போ முடிச்சிட்டோமா, எல்லாம் ரெடியா இருக்கு, நீ கவலையே படாத. பூஜை ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்றேன். சரி சாவித்ரி. அப்புறம் ஆளும் ரெடியா இருக்குல்ல? ஏன்னா 4 பேர் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆளும் தான் சுத்தணும். பூஜாவும் தன்யாவும் எங்க? 2 பேர் ரெடியா இருக்க சொல்லு, சரியா? ஐயோ அம்மா, கொஞ்சமாச்சும் மூச்சு விடுமா. பூஜாவும் தன்யாவும் ஆளத்தை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே ரெடியா இருக்கும், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, சரியா? ஏய் இல்லடி, அது கல்யாணம் ஆகி நம்ம வீட்டு மருமகள்ங்க 2 பேரும் வீட்டுக்கு வர போறாங்க, அதான் கொஞ்சம் படப்படப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரி சரி, நீ போய் பாரு போ, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, நான் அவங்க வந்தோன்னு சொல்றேன். சரிம்மா. என்ன இது, முன்னாடியே கிளம்பிட்டேன்னு ஆதி கால் பண்ணா, ஆனா இன்னும் காணோம். ஐயோ, கார் சத்தம் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி, சாவித்ரி சீக்கிரம் வாங்க, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூஜா, தன்யா வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஆதி எப்ப கால் பண்ண நீ? இப்பதான் வர நீ? இல்ல ஜானு, கொஞ்சம் டிராபிக், அதனாலதான். போதும், பிள்ளைங்க என்ன எவ்வளவு நேரம் தான் வெளியிலே நிக்க வச்சு பேச போறோம். சீக்கிரம் உள்ள கூப்பிடலாம். தன்யா, பூஜா 2 பேர் வாங்க, வந்து ஆள் எடுங்க. மித்து, என்னடி பண்ற? இப்ப எதுக்கு நீ எந்திரிக்கிற? ஆமாண்டா மித்ரா, எதுக்குமா எந்திரிக்கிற? நீ நீ உட்காந்து கூடா. இல்ல பாட்டி, ஆளும் சுத்தும் போது எப்படி உட்கார்ந்து இருக்கிறது, அதான். பரவாயில்ல பாட்டி, நான் நின்றுக்கிறேன். மித்ரா, அதெல்லாம் வேண்டாம்டா, இருக்கட்டும்டா, நீ உட்காந்துக்கோ. ஆமாண்டா மித்ரா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதடா. பூஜா, தன்யா, டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க, சீக்கிரம் வாங்க. இருக்கட்டுமா, நான் நின்னுக்கிறேன். மித்து பாத்துடி. மித்து பாத்துடி, வலிக்கும்டி. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி எந்திரிக்கணும்னு நினைக்கிறா? இப்ப என்ன உனக்கு ஹால கரைக்கும் போது நீ உட்கார்ந்துருக்க விரும்பல, அதானே? கொஞ்சம் இருடி. இப்போ ஓகேவா? வலிச்சா சொல்லு மித்து. யுக யுகங்கள்
விடுங்க, எவ்வளவு நேரம் தான் வெளியிலே நிப்பாங்க. சரி பாட்டி. நல்லபடியா ஆளை சுத்தியாச்சு. தனியா அதை போய் கேட்டுக்கு வெளியில ஊத்திட்டு வந்துருமா. ஆதி, அர்ஜுன், மித்ரா, வைஷு 4 பேரும் உள்ள வாங்கடா. பூஜை ரூம்ல எல்லாம் ரெடியா இருக்கு. மித்ரா, வைஷு 2 பேரும் கல்யாணம் ஆகி மொத தடவை புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. புகுந்த வீட்டுக்கு வந்த எல்லா மருமகள்களுமே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் விளக்கேத்துறது. வாங்க போய் விளக்கேத்தலாம். மித்ரா, மூத்த மருமகன், நீதாம்மா முதல்ல விளக்கேத்தணும். விளக்கேத்துடா. சரிங்க பாட்டி. மித்து உன்னால ஏத்த முடியும்ல? நீ விடு, நான் ஏத்துறேன். மித்து ஓகே தானே? வைஷு, இப்போ நீ விளக்கேத்துடா. சரிங்க ஆண்டி. அம்மா, அண்ணி 2 பேரும் நல்ல நேரத்துல விளக்கு ஏத்தி முடிச்சாச்சு. அடுத்து பால் பழம் தானே கொடுக்கணும். அம்மா சாவித்ரி, அடுத்து பால் பழம் தான் கொடுக்கணும். மீனாட்சி, நீ போய் எடுத்துட்டு வாமா. ஆதி, மித்ரா, அர்ஜுன், வைஷு 4 பேர் இங்க வந்து உட்காருங்கடா. நல்லபடியா பால் பழம் கொடுக்கற சடங்கு முடிஞ்சிருச்சே. இப்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. அம்மா மீனாட்சி, ஆதி, மித்ரா ரொம்ப நேரமா உட்காந்தே இருக்காடா. அவளை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் படுக்கவே. அர்ஜுன், நீ வைஷு கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரி ஜானு. டேய் வருண், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடுலாம் வந்துட்டாடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் பாட்டி. டேடா வருண், வந்தோடனே எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கையோட கொடுத்துரு, சரியா? சரி பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரிலாக்ஸா இருங்க. சரிடா வருண் கண்ணா. சமந்தி அம்மா, லக்ஷ்மி, ஏன் எல்லாரும் அங்கே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. சரிங்க சமந்தி அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நேற்று செம்ம கோல்டு, அதோட தான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால தான் வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இப்போலாம் ஹைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காம ஹைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.